பேருந்து வசதியே இல்லை சார். நாங்கள் ஏந்த பஸ் ஸ்டாப்புக்கு தான் வரணும். 3 கிலோமீட்டர் நாங்கள் நடந்து வரணும். பேருந்து வசதி இல்லாததால் அன்றாட தேவைகளுக்காக சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் நடந்தே சென்று பேருந்து ஏறும் அவல நிலை. குழந்தைங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு வசதி இல்லை. அதுகளுமே ஸ்கூல் பஸ் இங்கதான் வரணும், மெயினுக்கு தான் வரணும். உள்ள வரமாட்டுறாங்க. அப்படியே வந்தாலும் கட்டணம் நிறைய அதிகமா கேக்குறாங்க. அப்ப பஸ் ஸ்டாப்புக்கு வர்றதுன்னா 3 கிலோமீட்டர் வரணும் சார். அதுங்க பள்ளிக்கூடம் அனுப்புறதுக்கு 6 மணிக்கு எந்திரிச்சு அதுங்க சமைச்சு கொடுத்து வர சொல்லணும்னா கூட பிள்ளைகளுக்கு பச விட்டுருதுங்க சார். அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. பேருந்து வசதி செய்து தராவிட்டால் ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை உள்ளிட்ட அரசு ஆவணங்களை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைப்போம் என ராமநாதபுரம் மாவட்டம் முட்டையன்வலசை கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். ஒரு சிலர் பைக்கு வச்சிருக்காங்க, கார் வச்சிருக்காங்க, அவங்க போயிருவாங்க. நாங்க இல்லாதவங்க எல்லாரும் எப்படி சார் வர முடியும்? ராமநாதபுரம் மாவட்டம் வாலாந்தரவை ஊராட்சிக்கு உட்பட்ட முட்டையன்வலசை கிராமத்தில் சுமார் 200 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்தில் இருந்து அன்றாட தேவைகளுக்காக பேருந்தில் செல்ல வேண்டுமென்றால் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள ஏந்தல் பேருந்து நிலையத்தை அடைய வேண்டிய நிலை உள்ளதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். பேருந்து வசதி இல்லாததால் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள், வயதானவர்கள், பெண்கள் என அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக அவசர மருத்துவ தேவைகளுக்கு கூட உடனடியாக பேருந்து வசதி கிடைக்காமல் 3 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று பேருந்தில் பயணிக்க வேண்டிய சூழல் இருப்பதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் ஏந்தல் பேருந்து நிலையத்தில் பல மணி நேரம் காத்திருந்து பேருந்து ஏற வேண்டிய நிலையும் உள்ளதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். இதுகுறித்து பலமுறை அரசு அதிகாரிகள் மற்றும் அரசியல் பிரமுகர்களிடம் கோரிக்கை விடுத்தும் இதுவரை உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். முட்டையன்வலசை கிராமத்தை சேர்ந்த தமிழரசி கூறுகையில், வாலாந்தரவை ஊராட்சிக்கு உட்பட்ட முட்டையன்வலசை, ஆலாப்புளி, ஏந்தல், அருக்கன்வலசை, முனுசுவலசை, குமராண்டி வலசை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் பேருந்து வசதியின்றி அவதிப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தரமான சாலை வசதி இருந்தும் இப்பகுதியில் இருந்து அரசு பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் அவர் கூறினார். இந்த பகுதிகளில் ஏராளமான விவசாயிகள் வசித்து வருகின்றனர். விவசாய பொருட்களை ராமநாதபுரம் உள்ளிட்ட நகரங்களுக்கு விற்பனைக்காக கொண்டு செல்வதிலும் போக்குவரத்து வசதியின்மை பெரும் சிரமத்தை ஏற்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாணவர்கள் ராமநாதபுரம், பனைக்குளம், உச்சிப்புளி உள்ளிட்ட பகுதிகளில் கல்வி பயின்று வருகின்றனர். அவர்களும் தினசரி 3 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று பேருந்து ஏற வேண்டிய நிலை இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இரவு நேரங்களில் பெண்கள் மற்றும் வயதானவர்கள் 3 கிலோமீட்டர் தூரம் நடந்து வருவது பாதுகாப்பு குறித்த அச்சத்தை ஏற்படுத்துவதாகவும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவகுரு பிரபாகரனிடம் பொதுமக்கள் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். முட்டையன்வலசை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு அரசு பேருந்து சேவையை உடனடியாக தொடங்க மாவட்ட நிர்வாகமும் போக்குவரத்து துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே மக்களின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. மேலும் பேருந்து வசதி செய்து தரப்படாவிட்டால் சுமார் 200 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை உள்ளிட்ட அரசு ஆவணங்களை மாவட்ட ஆட்சித் தலைவரிடம் ஒப்படைக்கும் சூழல் உருவாகும் என பொதுமக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் பொதுமக்களின் நீண்டகால கோரிக்கைக்கு மாவட்ட நிர்வாகமும் போக்குவரத்து துறையும் விரைந்து தீர்வு காணுமா என்பதே அப்பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. வாலாந்தர ஊராட்சியிலிருந்து வர்றோம். மொட்டையன்வலசை கிராமம். நாங்கள் கிராமத்தில் ஒரு 150 குடியிருப்பு இருக்கோம். எந்த ஒரு அடிப்படை வசதியுமே கிடையாது. நாங்கள் 3 கிலோமீட்டர் ஏந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து இறங்கி 3 கிலோமீட்டர் நடக்கிறோம். ஏந்தல், மொட்டையன்வலசை, முனுசுவலசை இப்படி ஒரு 4-5 கிராமங்கள் இருக்கு. எங்களுக்கு பேருந்து வசதி கண்டிப்பாக வேணும். ஒரு மாசமா இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு குழந்தைக்கு முடியலைனாலும் சரி, எங்க பக்கத்துல ஹாஸ்பிட்டல் வசதியும் கிடையாது. ராம்நாடு தான் வரணும் நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுனால. ஒரு ஆட்டோக்காரங்களை கூப்பிட்டா கூட இல்லாதவங்க எல்லாம் அந்த மாதிரி வாடகை கொடுத்து எங்களால அடிக்கடி வர முடியல. எங்களுக்கு கண்டிப்பா பேருந்து வசதி எங்களுக்கு கண்டிப்பா வேணும் சார். அந்த மாதிரி எங்களுக்கு பேருந்து வசதி பண்ணி கொடுக்கல அப்படின்னா நாங்க மொத்தமா ரேஷன் கார்டை கூட கொண்டு வந்து கலெக்டரேட்ல ஒப்படைச்சிருவோம். நாங்க மறுபடியும் பஸ் மறியல் பண்ணுவோம் சார். எங்களுக்கு கண்டிப்பா இந்த வாட்டி எங்களுக்கு நீங்க செஞ்சு கொடுக்கணும் சார். பேருந்து வசதியே இல்லை சார். நாங்க ஏந்த பஸ் ஸ்டாப்புக்கு தான் வரணும். 3 கிலோமீட்டர் நாங்க நடந்து வரணும். ஒரு சிலர் பைக்கு வச்சிருக்காங்க, கார் வச்சிருக்காங்க, அவங்க போயிருவாங்க. நாங்க இல்லாதவங்க எல்லாரும் எப்படி சார் வர முடியும்?